வணக்கம், இது உங்கள் KoKitchen தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டன் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். முந்தி ஒரு சுக்கா மட்டன் சுக்கா ஒன்று போட்டிருக்கேன். அது கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி இருக்கும். இது நல்ல ட்ரை கன்சிஸ்டன்சியில் இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இடையே ஹெல்த் டிப்ஸ் சொல்லுவேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க மட்டன் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு அந்த மட்டனை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்காக 2-3 ஸ்பூன் எண்ணெய், 2-3 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். விட்டு அதை வந்து 1/2 கிலோ மட்டன் அதை அதில் போட்டு அது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு மஞ்சப்பொடி வத்தப்பொடி போட்டு வேக வைக்க போகிறோம். உப்பு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சப்பொடி 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தான் போட்டிருப்பேன் மஞ்சப்பொடி, அதனால் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். வத்தப்பொடி 1 ஸ்பூன், சால்ட்டு பிளாக் சால்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு கருப்பாக இருக்குது. அது வந்து பிளாக் சால்ட்டு அது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வந்து நாம் வேக வைக்க போகிறோம். அந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்து தான் நம்ம சுக்கா பண்ணுறதுனால கம்மியாக தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு வேக வைக்க போகிறோம். இதை மூடி வச்சு ஒரு 7 to 8 விசில் வர்ற அளவு வெயிட் போட்டு அது மட்டன் நல்லா வேகணுங்கிறதுனால 7 to 8 விசில் வச்சு அதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இது வேகட்டும். அடுத்து ஒரு பேனில் நம்ம மசாலா அரைக்கக்கூடியதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதில் வந்து ஒரு 5 வத்தல், 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு வறுக்கிறேன். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் விழுந்தால் எண்ணெய் இல்லாமல் வறுத்த நல்ல மணம் இருக்கும். சிம்லே வச்சு வருங்க, இல்லைனா வத்தல் வந்து கருப்பாயிடும். அடுத்தது அதில் வந்து கொஞ்சம் பட்டையும் 2-3 கிராம்பும் போட்டு வதக்கிறேன். அது வறுத்துட்ருக்கணும். இப்போ வந்து இன்றைக்கி உண்டான ஹெல்த் டிப்ஸ் பார்த்துடலாம். இது முளைக்கீரை வச்சு நான் சொல்கிறேன். இந்த முளைக்கீரையில் வந்து சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்குது, கால்சியம். அடுத்ததாக விட்டமின் ஏபி, உயிர் சத்து இதெல்லாம் இருக்கிறதுனால வளரும் குழந்தைங்கள் எல்லாத்துக்கும் நல்லது. எலும்புகள் வந்து வலுவடைந்து நல்லா வளர்கிறதுக்கு வந்து இந்த முளைக்கீரை யூஸாக இருக்கும். சொறி, சிரங்கு, பல் நோய், மாலைக்கண் நோய், நரம்பு தளர்ச்சி, வயிற்றுப்புண் போன்றவற்றுக்கெல்லாம் இது வந்து அவ்வளோக்கும் நல்ல மருந்தாக இருக்குது. அடுத்து அறிவு கூர்மையாக்கும், நரம்புகளுக்கும் எலும்புகளுக்கும் தேவையான சத்தை வந்து இந்த முளைக்கீரை கொடுக்கு. அதனால் முளைக்கீரை வாங்கி உங்கள் சமையலில் உபயோகப்படுத்திக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து நம்ம வந்து மிக்சியில் வந்து நல்லா பவுடராக பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். அடுத்தது நாம் குக்கரில் அந்த வேக வச்ச மட்டனை எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. அந்த தண்ணியும் சேர்த்து நாம் வந்து சுக்கால அப்படி விட போகிறோம். இதில் வந்து எண்ணெய் ஒரு பேன் வச்சு எண்ணெய் வந்து ஒரு தாராளமாக ஒரு 5-6 ஸ்பூன் கிட்ட விட்டுக்கோங்க. நான் டைரெக்டாக அந்த பாத்திரத்துலேருந்து விட்டதுனால உங்களுக்கு ஸ்பூன் கணக்கு தெரில, ஒரு 5-6 ஸ்பூன் கிட்ட விட்டுருப்பேன். இதில் வந்து கருவேப்பிலை கொஞ்சத்தை இப்படி நல்லா கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. நான் கிள்ளி எடுத்து வச்ச மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை கூட போட்டால் நல்லாயிருக்கும். சிலர் வந்து கருவேப்பிலையும் அதோட பவுட்ரு பண்ணி வத்தல் இதோட பவுட்ரு பண்ணி பவுடராக போடுவாங்க. எனக்கு இப்படி போடுறது தான் பிடிக்கும்.
இப்போ பேனில் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு அது பொரிஞ்ச உடனே இந்த கருவேப்பிலை போட்டிருக்கோம். ஒரு 25 சின்ன வெங்காயம் 2-3 துண்டு அப்படியே கீறி வச்சுருக்கேன். அதை எடுத்து இது கூட வதக்கிக்கலாம். வெங்காயம் வறுபடணுங்கிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட் போட்டு வதக்கிக்கிறேன். பிளாக் சால்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். அது ஹெல்த்துக்கு நல்லதுங்கிறதுனால ராக் சால்ட்டும் வாங்குவேன், பிளாக் சால்ட்டும் வாங்குவேன். அடுத்து இஞ்சி பூண்டு ஏற்கனவே வேக வைக்கும் போதும் போட்டிருக்கேன் 1.5 ஸ்பூன். இதில் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன். அடுத்தது இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் இந்த மட்டன் வேக வச்சதை அதில் தட்டிக்கிறோம். அதில் கொட்டி அடுத்து நாம் அந்த பவுட்ரு பண்ண மசாலாவும் போட்டு நல்லா திக்காக வர்ற அளவு இந்த வற்ற வைக்கிறோம். ஆன்லையும் வச்சுக்கலாம், அப்புறம் கொஞ்சம் நேரம் சிம்லையும் வச்சுக்கலாம். நல்லா மூடி போட்டு நல்லா வற்ற வைக்கிறோம். இந்த பவுடரை தூக்கி போட்டிருக்கோம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதை நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். தண்ணி வற்ற வைக்க போகிறேன். இப்போ திறந்து பார்த்து இதில் மட்டன் சுக்கா மசாலான்னு அந்த பவுடர் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு அது கொஞ்சம் நேரம் அடுப்பில் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் கிட்ட அந்த ட்ரையாக வர்ற அளவு நம்ம தண்ணியை வற்ற வைக்க போகிறோம். வற்ற வச்சா இப்போது சுக்கா ரெடி ஆகிடும். ஓரளவு ட்ரை ஆகிட்டு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆன்லேயோ சிம்லேயோ வச்சு அதை நல்லா தண்ணி வற்றுற அளவு வற்ற வச்சிட்டா மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடும். ஓரளவு ட்ரையாக வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வரணும். இதை வற்ற வச்சு நான் எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு சுக்கா ரெடி ஆகிட்டு மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவு வற்ற வச்சுக்கோங்க. ட்ரையாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவு வற்ற வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி சாதம், ரசம் சாதம் எது கூடனாலும் இதை சாப்பிட்லாம். உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது நல்லா ட்ரையாக வற்ற வச்சிட்டதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you for watching this video.